ராஜராஜ சோழர் திருச்சுற்று மாளிகை மேற்கு புறத்தில் ஒரு விநாயகர் கோயில் எடுக்கிறாரு. அதெல்லாம் கல்வெட்டுகள் உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் ஆலயத்து பிள்ளையார் கணபதியார் அப்படின்னு மென்ஷன் பண்ணுது. கணபதிக்கு தினமும் 150 வாழைப்பழங்களும் அமுதும் படையல் செய்ய வேண்டும் அப்படின்னு அவரோட விருப்பத்தை குறிப்பிடுது. ஒரு நாளுக்கு கணபதியார் கோயிலுக்கு நிபந்தமா அளிக்கப்பட்ட வாழைப்பழங்கள் 150. அதே மாதிரி ஒரு வருஷத்துக்கு 54 வாழைப்பழங்கள் கொடுக்கப்பட்டுச்சு. அதாவது ராஜராஜ சோழரோட காலத்தில் ஒரு காசுக்கு கிடைச்ச வாழைப்பழம் 1200. அப்படின்னா 54 வாழைப்பழங்களுக்கு 45 காசு தேவைப்பட்டுச்சு. வைப்பு நிதியா 12.5% வீதத்தில் 45 காசுகள் வட்டியாக கிடைக்க 360 காசுகள் நிரந்தர வைப்பு தொகையாக வைக்கப்பட்டுச்சு. அதிகாரிகள் 860 காசுகளை வைப்பு நிதியா தஞ்சையை சேர்ந்த வணிகர்கள் 4 பேருக்கு கொடுக்குறாங்க. அதாவது இந்த காசுகள் 60 காசுகள், 120 காசு, 120 காசு, 60 காசு அப்படின்னு சொல்லி வணிகர்களுக்கு கொடுக்கப்படுது. வழக்கத்தில் இருந்த ஆண்டுக்கு 12.5% வட்டியை பிள்ளையார் கோவில் பண்டாரத்துக்கு இவங்க தந்துருவாங்க. அதாவது 60 காசை பெற்ற வணிகர் என்ன பண்ணுவார்னா 7.5 காசுகள் வட்டியாக கொடுத்துருவாரு. 120 காசுகள் பெற்ற வணிகர் என்ன பண்ணுவார்னா 15 காசுகள் வட்டியை கோவில் பண்டாரத்தில் கொடுத்துருவாரு. 45